சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இதுவரைக்கும் 14 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 15ஆம் பாகம். இன்று சுப்ரியா சூர்யாவின் நிச்சயதார்த்தம் நடைபெற போகின்றது. சொல்லி வச்ச மாதிரியே நிச்சயதார்த்தமும் நடந்து கொண்டே இருக்கின்றது. சூர்யாவின் சார்பாக நண்பர்கள், ஆஃபீஸ் வேலை செய்பவர்கள், உறவினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டார்கள். அதேபோல் சுப்ரியாவின் சார்பிலும் அனைத்து நபர்களும் வந்து கலந்து கொண்டு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை விமர்சனமாக நடத்தி கொண்டே வந்தார்கள். அருணா மட்டும்தான் தன் அத்தை மகளின் திருமணம் நடைபெறுகிறது, அங்கு தான் செல்ல போகிறேன் என்று முன்னாடியே சுப்ரியாவிடம் சொல்லியிருந்ததனால் அவளால் மட்டும்தான் இந்த நிச்சயதார்த்தத்தில் பங்கு கொள்ள முடியவில்லை. மற்ற அனைவர்களும் கலந்து கொண்டு நிச்சயதார்த்தனை சிறப்பாக செய்து கொண்டு இருந்தார்கள். சுப்ரியா மட்டும் எவ்வளவு முயற்சி செய்தும் இந்த நிச்சயதார்த்தத்தை அவளால் தடுத்து நிறுத்த முடியவே இல்லை. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நிச்சயதார்த்தத்தை தடுக்க முடியாமல் அவள் திணறிக் கொண்டுதான் இருந்தாள். குடும்பத்தினர்களும் அவளிடம் ஏதாவது ஒன்றை கூறி இந்த நிச்சயதார்த்தத்தை ஒழுங்காக முடித்து திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு செல்வதற்கு வழியேப்பார், எங்களின் குடும்ப மானத்தை காப்பாற்று என்று ஏதேதோ காரணம் கூறி அவளை மிரட்டி கொண்டே இருந்தாள் ராதிகா. நிச்சயதார்த்தின் போது கூட காவியா மட்டும்தான் தன் அக்கா சுப்ரியாவிடம், ஏன்க்கா இப்போவும் மாமாவை பார்க்காம இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா உன் கையில் மோதிரம் போட போகிறார், இப்போ கூட நீ அவரை பார்க்க மாட்டேன்னு சொன்னா எப்படிக்கா என்று சுப்ரியாவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாள். சூர்யாவும் சுப்ரியாவிடம் ரீனாவை பற்றி பேச வேண்டும் என்று முயற்சி செஞ்ச போதெல்லாம் பூர்ணிமா சூர்யாவை ஏதாவது ஒன்றை சொல்லி தடுத்து கொண்டே வந்தாள். ஆனாலும் முடிந்தவரை சூர்யாவும் சுப்ரியாவை பார்த்து பேச வேண்டும் என்று முயற்சித்த போதெல்லாம் சுப்ரியா அவனை விட்டு விலகியே சென்றாள். அவனாலும் சுப்ரியாவிடம் அவன் நினைத்த மாதிரி பேச முயற்சி எவ்வளோ செஞ்சாலும் அவனால் முடியலை. சுப்ரியா அவன் பக்கம் கூட திரும்பி பார்க்கல. நிச்சயதார்த்தமும் நடைபெறுகிறது. இருவரும் நிச்சயதார்த்த மோதிரத்தையும் ஒருவருக்கொருவர் மாற்றி போட்டு கொண்டார்கள். சுப்ரியா சூர்யாவின் விரலை பிடித்து நிச்சய மோதிரத்தை போட்டு விட்டான். சூர்யா சுப்ரியாவின் கையை பிடித்து விரலில் மோதிரம் போடும்போது சுப்ரியா சிறிது அழுத வண்ணமாகவே கண் கலங்கி நிற்பதை பார்த்தான். அவள் இப்படி அழுத வண்ணம் கண் கலங்குவதை பார்த்த சூர்யா, ஒருவேளை இவளோட தோழி சொன்னது போல இவள் வேற யாரையாவது விரும்புகிறாளா, அதனால் தான் அழுகின்றாளா என்ற சந்தேகமும் ஏற்பட தொடங்கியது சூர்யாவுக்கு. இதே சந்தேகம்தான் பூர்ணிமாவுக்கும் ஏற்பட தொடங்கியது. அவள் சூர்யாவிடம் சொன்னாள், ஏன் சூர்யா, ஒருவேளை இந்த பொண்ணும் நம்ம தங்கச்சி பிருந்தாவை போல ஏதாவது தப்பு செய்திருப்பாளோ என்று சந்தேகத்துடன் சூர்யாவுடன் கேட்க, தப்பு செஞ்ச நம்ம தங்கச்சி பிருந்தாவே நிச்சயத்தின் போதும் திருமணத்தின் போதும் சந்தோஷமாக தான் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். இந்த பெண்ணும் ஏதாவது காதல் வசப்பட்டிருக்கலாம். அப்படி காதல் வசப்பட்டு இந்த பெண்ணும் யாரையாவது விரும்பியிருந்தால் இவள் தன் மனதை மட்டும்தான் பறிகொடுத்திருந்திருப்பாள். அதனால தான் அந்த மன வேதனையில்தான் இவள் அழுகின்றாள். பரவாயில்லக்கா, திருமணத்திற்கு முன் நான் இவளிடம் இதை பற்றி பேசத்தான் போகின்றேன். ஒருவேளை உண்மையிலே இவள் யாரையாவது விரும்புகிறாள் என்று எனக்கு தெரிந்தால் அதன் பிறகு இவளை நான் எப்போதும் தொந்தரவு படுத்த மாட்டேன். இவள் பெற்றோர்களுடன் கூறி அவள் விரும்பியவனுக்கே இவளை கட்டித்தர சொல்லி என்னால் ஆன முயற்சிகளை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன். என்னால் சுப்ரியாவை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நான் ஆசைப்பட்டு விரும்பி திருமணம் செய்ய இருந்த சுப்ரியா வேறு ஒருவனை விரும்பி இருந்தால் அவளுடைய விருப்பத்தையாவது நிறைவேற்ற என்னால் ஆன முயற்சியை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று உறுதியாக கூறினான் சூர்யா. என்னடா இப்படி சொல்கிற, நீ இவன் மேலே ஆசைப்பட்டு தானே நிச்சயம் பண்ணிக்கிட்ட, இப்போ இப்படி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே போகிற சூர்யா என்று பதற்றத்துடன் கேட்டாள் பூர்ணிமா. எனக்கு உண்மையிலே இவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம்தான். அந்த விருப்பத்தின் காரணமாக தான் நான் சொல்லுகிறேன். இவளோட சந்தோஷமே எனக்கு போதும். அதுக்கு நான் என்னைக்கும் எப்பவும் குறுக்க நிற்க மாட்டேன் என்று கூறிய சூர்யா தன் நண்பர்களை நோக்கி போனான். சூர்யாவின் விஷயத்தை பெண் வீட்டில் மறைத்தது போல் பெண்ணை பற்றிய விஷயத்தையும் கீதா நம்மிடம் மறைத்துவிட்டாளோ என்ற கோபத்தில் யோசிக்க ஆரம்பித்தாள் பூர்ணிமா. மறுநாள் காலை சூர்யா சுப்ரியாவின் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தான். ஃபோனில் பேசியவர்கள் சுப்ரியா வேலைக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். அதன் பிறகு எதையும் யோசிக்காத சூர்யா சுப்ரியாவின் வீட்டுக்கே டைரக்டாக ஃபோன் செய்தான். ரவிச்சந்திரன் தான் ஃபோனை எடுத்தார். எதிர்முனையில் பேசுவது சூர்யா என்று தெரிந்தவுடன், சொல்லுங்க மாப்பிள்ளை, என்ன விஷயம் என்று கேட்டார்.
நான் சுப்ரியாவிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சூர்யா தைரியமாக கேட்டான். நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த தைரியத்தில் தான் சூர்யா அப்படி பேசுகிறான் என்று புரிந்து கொண்ட ரவிச்சந்திரன் காவியாவிடம், காவியா, உன் அக்கா சுப்ரியாவுக்கு தான் போன் என்று சொன்னார். சுப்ரியா தன் அப்பாவை அதிசயமாக நம்ப முடியாமல் பார்த்தாள். ஒரு காலத்தில் ஃபோனையே எடுக்காத, ஃபோன் பேசாத என்று கூறிய இவர் இப்போது யார் எனக்கு ஃபோன் செய்திருப்பார்கள் என்று என்ன பேச சொல்கிறார் என்று குழப்பத்துடன் ஃபோனை கையில் வாங்கினாள் சுப்ரியா. ஹலோ என்று சொன்னாள். சுப்ரியா, நான் சூர்யா பேசுகிறேன். உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நாளைக்காவது நீ ஆஃபீஸ்க்கு வருவாயா என்று கேட்டான் சூர்யா. இல்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள். எனக்கு நிச்சயம் செய்து முடிந்த பிறகு இனிமேல் ஆஃபீஸுக்கு போக வேண்டாம் என்று என் அப்பா என்னை ஆஃபீஸுக்கு போகாமல் நிறுத்திவிட்டார். நானும் வெளியில் எங்கும் வர முடியாது. வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார்கள். என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் என்றாள் சுப்ரியா. இதனை கேட்ட சூர்யா, உண்மையிலே இவள் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்கின்றாள். அதனால்தான் வீட்டை விட்டு கூட இவளை வெளியே அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று ஒரு சில வினாடிகள் மௌனமாக யோசித்து கொண்டு இதை பற்றி நினைத்து கொண்டிருந்த சூர்யா பிறகு சுப்ரியாவிடம், சுப்ரியா, நீ உண்மையிலே வேறு யாரையாவது விரும்புகிறையா? இந்த திருமணத்தில் உனக்கு விருப்பம்தானே? நிச்சயதார்த்தத்தின் போதே நீ அழுது கொண்டு கண் கலங்கி நிற்பதை நான் பார்த்தேன். இதை பற்றி நான் உங்ககிட்ட நேற்றே பேசணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் பேச முடியல. அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன். உன் தோள் இது விஷயமாக என்னிடம் ஏற்கனவே பேசியிருக்கிறாள். ஏனென்றால் நீ இன்னும் என்னை பார்க்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நேருக்கு நேர் பார்த்துருந்தா நான் இப்போ கேட்ட கேள்வியை நீ என்னை பார்த்து வேறு மாதிரி கேட்டிருப்ப என்றான் சூர்யா ரீனாவை மனதில் நினைத்து கொண்டு அவன் சுப்ரியாவிடம் பேசினான். முதலில் சுப்ரியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் ஏன் இப்படி பேசுகிறார்? இவரை நேரில் பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒன்றும் புரியாமல் யோசித்த சுப்ரியா அதன் பிறகு, சரி, எதுவாக இருந்தாலும் இது தனக்கு கிடைத்த ஒரு நல்ல சந்தர்ப்பம். நானே ஏதாவது பேசி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட வேண்டும், இல்லை திருமணத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த சூர்யா நம்மிடம் தானாகவே வலிய வந்து மாட்டிக்கொண்டான். இப்படி தானாக மாட்டிக்கொண்ட இவனிடம் நம் மனதில் இருப்பதை சொல்லிவிட்டால் இவன் மூலயமாகவே இந்த திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்று சில வினாடிகளிலே தன் மனதுக்குள் கணக்கு போட்டு கொண்ட சுப்ரியா, ஆமாம் சூர்யா, நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன். அவரை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். ப்ளீஸ், நீங்கள் தயவு செய்து என் வீட்டில் இதை பற்றி எதுவும் சொல்லிடாதீங்க. வேறு ஏதாவது உங்கள் பக்கம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த திருமணத்தை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்திடுங்க. நான் மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களை திருமணம் செய்து கொள்ளும் தைரியம் எனக்கு இல்லை. நீங்கள் இதை பற்றி என் வீட்டில் சொல்லிட்டீங்கன்னா என்னோட நிலமை இந்த வீட்டில் மிகுந்த மோசமாகிவிடும். எப்படியாவது தயவு செஞ்சு இந்த திருமணத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறுத்திடுங்க என்று படபட என்று பேசிவிட்டு ஃபோனை வெடுக்கென்று வைத்துவிட்டு யாராவது கேட்டிருப்பார்களோ என்று பயத்துடன் பார்க்க அக்கம் பக்கத்தில் அருகில் யாரும் இல்லை என்று தெரிந்து தைரியமானாள் சுப்ரியா. சில வினாடிகளில் ஃபோனையே கையில் வைத்துக்கொண்டு அதனையே பார்த்து கொண்டிருந்த சுப்ரியா கூறிய வார்த்தைகள் மனதுக்குள் கனமாக வந்து இறங்கியது. தன் ஆசைப்பட்ட பெண்ணின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே மனசளவில் நொறுங்கி போனான் சூர்யா. ஏதோ ஒரு வேகத்தில் உடலால் கெட்டு போனவளை கூட திருமணம் செய்து கொள்ளலாம். மனதால் கெட்டவளை அவ்வளோ சுலபத்தில் திருமணம் செய்து கொண்டு வாழ முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் மனசால் காதலிச்சவனை யாரும் மறக்க மாட்டாங்க. அவனையே நினைத்து கொண்டு தான் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இது ஒரு நரகமான வேதனையான வாழ்க்கை. இந்த வேதனையை நான் காதலித்து திருமணம் செய்து கொள்ள நினைக்கும் சுப்ரியாவுக்கு நான் என்றைக்கும் தரமாட்டேன். அவள் மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இதற்கு மேலும் என்னை திருமணம் செய்து கொண்டு அவள் இன்னும் நொறுங்கி போவாள். இதற்கு ஒரே என்னை பற்றிய விவரங்களை பெண் வீட்டாரிடம் நாமே சொல்லிட வேண்டியதுதான். என்னை பற்றிய விஷயத்தை சொன்னாலே போதும். நான்லாம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு அவசியமே இல்லை.
என்னை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்ட அவர்களே பெண் வீட்டார்களே இந்த திருமணத்தை சுலபமாக நிறுத்திவிடுவார்கள் என்று தன் மனதுக்குள் கணக்கு போட்ட சூர்யா ரீனாவின் மூலமாகவே பெண் வீட்டில் பேச வைத்தான். ரீனாவிடம் அவன் என்ன சொன்னானோ அதையே தான் ரீனா ஃபோனிலும். ரவிச்சந்திரன் ஃபோனை எடுத்தவுடன் தனக்கும் சூர்யாவுக்கும் உள்ள தொடர்பை பற்றி மிகவும் சுலபமாக 2 வரிகளில் அவருக்கு புரியும்படியாக பேசிவிட்டு ஃபோனை வைத்தாள் ரீனா. ஃபோனை வைத்தவள் சூர்யாவிடம், ஏன் சூர்யா இப்படி பண்ணேன்? எனக்கும் உனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஏன் என்ன போய் சொல்ல சொன்னேன் என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்டாள் ரீனா. எல்லாம் காரணமாகத்தான். நீ இப்போது பெண் வீட்டாரிடம் பேசியதை தயவுசெய்து என் அக்காவுக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கொள். நீ செய்த இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். எனக்கு இப்போ மனசு சரியில்லை, நான் வெளியில் கொஞ்சம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றான் சூர்யா. மனதளவில் சூர்யா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு பக்கத்தில் அவனுக்கு ஒரு நிம்மதி தோன்றியது. தான் ஆசைப்பட்ட பொண்ணோட மனசில் இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கிட்டு அவளோட விருப்பத்துக்கு குறுக்க நிற்காம அவளுக்கு உதவி செஞ்சதில் சூர்யாவோட மனசு நிறைவடையவே செய்தது. ரீனா சூர்யா சொன்னதை சும்மா வாய்வாயாக சொன்னாலும் கூட மனதுக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டாள். இந்த திருமணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அருமையான ஐடியாவை சூர்யாவே தானாக வழியை வந்து என்கிட்ட சொல்லி என் மூலியமாகவே இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்திவிட்டான். சூர்யாவை பற்றி தெரிந்த பெண் வீட்டார்கள் நிச்சயம் சூர்யாவுக்கு பெண் தர சம்மதிக்க மாட்டார்கள். தானும் சூர்யாவை அடைவதற்கு இதைவிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு அமையாது. இது கடவுள் எனக்காக பார்த்து கொடுத்த ஒரு நல்ல வழி என்று ரீனாவும் மனதுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார். சூர்யாவோ தன் சந்தோஷத்தையும் தன் வருத்தத்தையும் எதன் மூலயமாக தீர்த்து கொள்வான் என்று உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அவன் உடனடியாக தன் நண்பர்களை அழைத்து கொண்டு எப்போதும் போல் குடிப்பதற்கு பாருக்கு சென்றான். அங்கு தன்னுடைய சோகத்தையெல்லாம் கொட்டி தீர்த்தால்தான் அவனுடைய மனபாரம் குறையும் என்று அவனும் அந்த யோசனையில் அந்த உற்சாகத்தில் தன் நண்பர்களோடு கலந்து கொண்டான். அங்கே சுப்ரியாவோ எப்படியோ நம்மளால் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியலைன்னா தானாக வழியே வந்து மாட்டிக்கொண்ட ஆடு போல சூர்யாவே தானாக தலையை நுழைச்சி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லிட்டார். எப்படியும் சூர்யா ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டில் சொல்லி இந்த திருமணத்தை கண்டிப்பாக நடக்க விடாமல் பண்ணியிருப்பார். அப்படி செஞ்சால் எனக்கும் சந்தோஷம்தான். எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த திருமணத்தையும் இந்த வரனையும் நல்லபடியாக தடுத்து நிறுத்திட்டேன்னு அவளுடைய பங்குக்கு சுப்ரியாவும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தார். இப்படி ரீனா, சூர்யா, சுப்ரியா ஆளாளுக்கு ஒரு கணக்கு போட்டு அவர்களின் சந்தோஷத்தை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். இவர்கள் 3 பேரும் போட்ட கணக்கு மட்டும்தான் இவர்கள் வாழ்க்கையில் நடக்குமா? இதுக்கு மேலேயும் ஆண்டவன் போடுற கணக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆண்டவன் போட்ட கணக்கு என்னன்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.